என்னோட ஃப்ரெண்டு, 10 வருஷ பழக்கம். எனக்காக உயிரை கூட கொடுப்பான். இது வரைக்கும் சின்னதா ஒரு பொய் கூட சொன்னது கிடையாது. அப்படிப்பட்ட இவன் சொன்னதை நம்பட்டுமா இல்ல நீ சொன்னதை நம்பட்டுமா? அப்பா, இந்த சம்பந்தம் நமக்கு சரிப்பட்டு வராது. கிளம்புங்க, போலாம். வாங்க வாங்க வாங்க. தம்பி சொல்றது கேளு, அவசரப்படாத. இல்ல நம்மளுக்கெல்லாம் வாங்கயா. சபாஸ், பிரமாதம். எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்த போறன்னு நேத்து நைட்ல இருந்து மண்டை போட்டு உடைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ தூள் கலப்பிட்ட. டேய் சமையல்காரன் நாய, வளைய விடுறா. ஏன் அவசரப்படுற? எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு சீக்கிரமே இந்த மண்டபத்தை விட்டு நீ வெளியே போய் ஆகணும். இல்லன்னா போலீஸ் வந்து நீ உள்ள போயிடுவ. அதானே? இவர் ஒரு பொண்ணை காதலிச்சு கெடுத்து கர்ப்பம் வாங்கிட்டாரு. அந்த பொண்ணு இங்க வந்து கல்யாணத்தை நிறுத்து இல்லனா போலீஸோட வருவேன்னு மிரட்டிட்டு போனான். அதுக்கு பயந்து போன இந்த போலி மாப்பிள இப்படி ஒரு நாடகத்தை நடத்துறாரு. யாரு நாடகம் மாறா? நீயா இல்ல நானா? ஏய் சமையல் காண்டே, என்ன சபேசன் உனக்கு லட்சமா பணம் அள்ளி தரேன்னு சொல்லிட்டாரா? அதனால அவர் பொண்ணு பேர் கெட்டு போக கூடாதுங்கிறதுக்காக என் பேர் ரிப்பேர் பண்ண பாக்குறியா? மரியாதையா வெளிய விடு. ஏய், நேத்து நைட் அந்த கீதா பொண்ணு உன்னை தேடி வரல, வந்து உன்னை மிரட்டல, எல்லாத்தையும் கேட்டேன்டா. நீ தப்பிக்கிறதுக்காக அநியாயமா ஒரு பொண்ணு மேல பழிய போட்டு இங்கிருந்து போயிடலான்னு பாக்குறியா? ஒரு செப்பத்தை வைடா பாக்கலாம். செல்வம், அவனை தடுக்காத. இந்த மாதிரி அயோக்கிய என் பொண்ணுக்கு தேவையில்லை. செல்வம் போட்டும். அப்பா வாங்க போலாம். எல்லாம் உட்காருங்க, யாரும் போகாதீங்க. இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். உட்காருங்க. மாமா, என் பொண்ணு கல்யாணம் நின்னு போச்சு மாமா. நீதான் என் மானத்தை காப்பாற்றணும். மூர்த்தி கிட்ட சொல்லி தேவி கழுத்துல தாலி. நல்லா இருக்க கதை. கெட்டு போன பொண்ணை ஏன் தலையில கட்ட பாக்குறீங்களா? அதுக்கு வேற ஆள பாருங்க. அப்பா உட்காருங்க பண்ணுங்க. பேசாம போங்க மாமா. ரங்கநாதா, இந்த சபையில நீ தாண்டா என் மானத்தை காப்பாத்தணும். என் குடும்பத்தை பத்தி உனக்கு தெரியாது. சின்ன குழந்தைல தேவியை பார்த்துட்டு அவன் இது மாதிரி தப்பு செய்வாளா? இதெல்லாம் போயிடா. அவளை நீ உன் வீட்டு மருமலா ஏத்திக்கூடா. இங்க பாரு சபேஷா, நெருப்பு இல்லாம புகையாதுப்பா. இந்த சமையல்காரன் சரியான நேரத்துல ஒரு கதையை சொல்லி உங்க பொண்ணை உத்தமின்னு சொல்லிட்டான். அதோட விட்டுருங்களேன். அதை விட்டுட்டு ஏன் கல்யாணத்தை பண்ணி ஆகணும்னு இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க? தேவி பத்தி உனக்கு தெரியாது. எத்தனை நாள் நீ அவளோட படம் இருக்கிறேன். மாமா, உங்க பொண்ணு நல்லவன்னு சாட்சி சொன்னான்ல இந்த சமையல்காரன், இவனுக்கே கட்டி வைங்க. எங்களே சிக்கல்ல மாட்டியோட பாக்குறீங்க. நீ தான் என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டணும்.
என்னப்பா யோசிக்கிற? நான் உங்க பொண்ணுக்கு பொருத்தம் இல்லாதவன் சார். சமையல்காரனே மறுக்கிறான்ல, இதுல இருந்து தெரியுதுல்ல அவன் சொல்றது போய் கதானே. செல்வம், பாத்தியா எல்லாம் எப்படி பேசுறாங்க பாத்தியா? பாருப்பா, என் பொண்ணுடைய மனம் உன் கையில தான் இருக்குது. முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதே. இது வரைக்கும் நீ சொன்னதெல்லாம் பொய் ஆயிடும். யோசிக்காதப்பா, போப்பா போ. தேவி கழுத்துல தாலி கட்டுப்பா, போ. என்னங்க சமையல்கார அவனை போய் வடிவு, நீ பேசாதே. போ செல்வம், போ. இன்னும் என்ன யோசிக்கிற? இல்லப்பா, என்ன எல்லாரும் முன்னாலையும் உன் காலில் விளைச்சிடாதே. சார் சரிங்க சார். சம்மதிக்கிறேன் சார்.